அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம். விலங்கா பேசுறது? ஓம் சார். கிளியரா ஓம் சார். பேசுறது? ரைட். நான் விளங்குறேனா? ஓம் சார். ரைட், விளங்குறேன் என்ன? ரைட் ரைட். தகாணி வந்திருக்கீங்களா கிளாஸுக்கு? தகாணி ஓம் சார். ரைட். இப்பதான் சார் ஜாயின் ஆகுது. ஓகே மல், ஓகே ரைட் ஓகே. நம்மட கிளாஸுக்கு தெரியும் பிள்ளைகள் எப்படி ஜாயின் ஆகணும் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. உங்களோட பெயர், அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் பேஜ். ஏன்னா அப்படி இல்லாதவர்கள் என்ன செய்யப்படுவாங்கன்னா வெளியேற்றப்படுவாங்க. தயவு செஞ்சு டிஸ்ட்ரிக்ட் போடுங்க. ஹமானா அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன போடுங்க? ஹமானா 27 அம்பாரண்டு போடணுமே. அம்பாரண்டு போடணும். ஒரு முறையும் சொல்லி கிடக்கு. ஒட்டுவீலண்ட டிஸ்ட்ரிக்ட் இருக்கா நுஸ்லா? 25 மாவட்டத்துல பொத்திலும் இருக்கா? பொத்திலன்றதம்மா அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊரா? அம்பாறைன்னா பெரு மாவட்டத்தில் கிளிநொச்சி, களுத்துறை, புத்தளம். அது நாங்க எங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணதானே ஒவ்வொரு வருஷமும் எங்கட ஜூம்ல வந்து ஒரு பேட்ச்ல இருந்து ஜாயின் ஆகுறாங்க. எந்த மாவட்டம் கூடுதலான்னு பார்க்கத்தான் நாங்க தரவு எடுக்கிறோம். அதுதான் நீங்க அப்படி போட்டு இனங்களுக்கு உதவியா இருக்கு. போன முறை கண்டி புள்ளியில் தான் கூட வந்திருந்தது. இந்த முறை கலவனா கிடக்கு எல்லா இடத்துலையும். சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க அந்த நேமை வந்து சும்மா இருக்காம. ம் நீங்க அப்படி ஒழுங்கான முறையில் ஜாயின் ஆகலைன்னு சொன்னா அந்த அட்மின்ல இருக்கிறவர் ரிமூவ் பண்ணிட்டு வரா. ஒருத்தர் அவதானிச்சு கொண்டிருக்காரு நம்மட இதெல்லாம் ரெக்கார்டிங்ல கிடக்கு. சரி, இப்ப ரெக்கார்டிங் விழுந்துட்டான் என்ன? ரைட். அப்ப ஓம் சார். ரைட். நாங்க நேத்து என்ன விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, நாங்க எங்கட இது 3வது வகுப்பு நினைக்கிறேன். எங்கட இந்த பாடத்திட்டம் நாங்க தொடங்கி 3வது வகுப்பு இந்தியோட ஃபர்ஸ்ட் வகுப்புல வரலாறு என்பதற்கான வரலாறு என்ற சொல்லினுடைய தோற்றம் பார்த்தோம். அது கிரேக்க நாகரிகத்துடன் தொடர்புடைய சொல்லா இருக்குது. ஹெரடோடஸ் வரலாற்றின் தந்தை, அவரை பத்தின ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று பார்த்தோம். பண்டைய கால மக்கள் தங்களோட வரலாற்று குறிப்புகள் எப்படி அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஆதி மனிதன், மெசொப்பொத்தேமிய மக்கள், ஈஜிப்திய மக்கள், சீனர்கள் என்ன விஷயத்த கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் நாங்க படிச்சோம். நேத்து ஒரு முக்கியமான வகுப்பு எடுத்தேன். அது ஒரு 16 புள்ளிக்குரிய வினாவா வந்திருக்கு. கடந்த காலங்கள் எல்லாம் முதலாம் தவணை பேப்பர்ல வந்த ஒரு வினாவை தான் நேத்து விளங்கப்படுத்தினேன். வரலாற்றுக்கு பொதுவான வரைவிலக்கணம்னு சொல்றது கஷ்டம். வரலாற்றுக்கு எப்படி வரைவிலக்கணம் எழுதுகின்றார் நேத்தைய வினா. வரலாறு ஒரு சமூக விஞ்ஞான பாடமாக இருக்கிறது. இது மனிதனை பற்றி ஆராய்கின்ற ஒரு பாடமாகும். அதாவது மனிதனின் கடந்த கால அரசியல், பொருளாதாரம், சமூகம் போன்றவற்றை இது என்ன செய்யுது? ஆராய்கிறது. ஆகவே மனிதனோடு தொடர்புடைய பாடமா இருக்கிறதுனால இந்த பாடத்தின் பாடப்பரப்புகளே செஞ்சிருக்கேன்னா மாற்றம் அடைஞ்சிருக்கு. வரலாறு பற்றிய வரைவிலக்கணங்களை முன்வைத்த அறிஞர்கள கருத்துக்களுக்கு இடையில வேறுபாடான கருத்துக்கள் இருக்கு. அதுக்கு காரணம் ஒவ்வொரு அறிஞரும் தாங்க வாழ்ந்த கால சூழல்ல தாக்கத்துக்குட்பட்டு ஒவ்வொருத்தரும் வெவ்வேறுபட்ட கால சூழல்ல வாழ்ந்தவர்கள். என்ன ஒவ்வொருத்தரும் தாக்கமடைந்த விஷயங்கள் வேற. அப்படி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு இறுதியான வரையறையாண்டு பார்த்தா அதெல்லாம் இறுதியானவை இல்லை. ஏன்னா நாளைக்கும் மனிதனோட தொடர்புடைய ஒரு பாடம் நாளைக்கும் மாற்றம் அடையும். என்ன மனிதன் அரசியல் மாறும், பொருளாதார கட்டமைப்பு மாறும், சமூக வாழ்வு மாறும், கலாச்சாரம் கல்ச்சர் மாறும். என்ன அப்படி இருக்கக்கூட இந்த கருத்துக்கள் எல்லாம் இறுதியானவையும் இல்லை. இந்த வரையறைகள் எல்லாம் இப்ப நேத்து நாங்க பார்த்த அறிஞர் கருத்துக்கள் எல்லாம் இறுதியானவையும் அல்ல. அந்த கருத்துக்கள்ல கூட மாற்றங்கள் எதிர்காலத்துல பிறக்கலாம். எதுவாக இருப்பினும் இந்த முடிவுரை எப்படி எழுதுறேன்னு நேத்து கேட்ட முடிவுரை நான் சொல்லி தரல. அன்றைக்கு நான் சொல்லி தருவேன் எல்லாத்துக்கும். நோட்ஸ் தான் நீ சொல்ல போறேன். முடிவுரை எப்படி இருந்தனா மேற்கூறப்பட்ட அறிஞர்களுடைய கருத்துக்களை தொகுத்து நோக்குகிற போது அவர்கள் அனைவரும் தாங்கள் வாழ்ந்த கால சூழலின் தாக்கத்திற்குட்பட்டு பல்வேறு வரைவிலக்கணங்களை முன்வைத்துள்ளனர். எவ்வாறு இருந்த போதிலும் அவர்கள் அனைவரும் மனிதனின் கடந்த காலத்தை பற்றி ஆராய்கின்ற பாடம் வரலாறு என்பதுல மாறல. கடந்த கால அரசியலோ, பொருளாதாரமோ, சமூகமோ
ஆனா கடந்த காலத்தை பத்தி ஆராயிர பாடம் என்ற கருத்தில் இருந்து அவங்க விலகல். எனவே இவருடைய கருத்துக்களை சீர்தூக்கி பார்க்கிற போது முற்காலத்தில் மனிதன் அரசியல், பொருளாதார, சமூக ரீதியாக எவ்வாறு வாழ்ந்திருந்தான் என்பதற்கான பதிவு குறிப்புகளே வரலாறாகும். இந்த 5 வரிவுக்குள்ள உங்களோட முடிவுரை வரும். இந்த 5 வரிவுக்குள்ள முடிவுரை எழுதுற புள்ளைக்கு நான் 2 புள்ளி தருவேன். 2 புள்ளி அறிமுகத்துக்கு சொன்னேன். 2 புள்ளி நான் சொன்ன முடிவுரைக்கு நான் சொன்னேன். மிகுதியான 10 புள்ளி எங்க வர போறோம்டா, 12 புள்ளி எங்க வர போறோம்டா, 16 புள்ளி. ஏ லெவல்ல ஒரு பெரிய முழு கேள்வியில புள்ளி 16. பழைய சிலபஸ்ல 14 இருந்துச்சு. 2019 அறிமுகப்படுத்தப்பட்ட ஏஎல் ஹிஸ்டரி சிலபஸ்ல 16 புள்ளி. ஒரு பெரிய ஒரு வினாவும். 16, 12 புள்ளி உள்ளடக்கமா இருக்கும். 12 புள்ளி என்ன செய்யும்னா உள்ளடக்கமா இருக்கும். அப்ப நாம இன்றைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த விஷயங்களை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளடக்கத்தில் என்ன எழுதுவோம்னா அந்த அறிஞர்களை கருத்துக்களை தான் எழுத போறோம். கொஞ்சம் விவரிச்சு என்ன உவமை, உருவகம் எல்லாம் போட்டு உதாரணங்கள் கொடுப்போம். என்னன்னு சொன்னா வரலாற்றில் உதாரணங்கள் முக்கியம். இப்ப ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியர் கருத்துக்கும் உதாரணம் கொடுக்கணும். இப்ப ஜோன் சீலியினுடைய கருத்து என்னவா இருந்தது? ம்? கடந்த கால அரசியலில் கடந்த கால அரசியல் என்ன இன்றைய வரலாறு, இன்றைய அரசியல் நாளைக்கு வரலாறா மாறப்போம். அப்படி சொல்லக்குள்ள முதலாம் விஜயபாகுமன்னன் சோழர்களை வெளியேற்றினது என்ன 20ஆம் நூற்றாண்டுல நடந்த உலகப் போர்கள் எல்லாம் என்ன இன்றைய வரலாறுகளா இருக்கு. இன்று சமகால உலகத்தில் ஏற்படுகிற அரசியல் ரீதியான புரட்சிகள், விடுதலை போர்கள் எல்லாம் நாளைய சந்ததிக்கு வரலாறுகளா மாறும். இப்படியான ஒரு கருத்தை தான் ஜோன் சீலி முன்வைத்தார் என்று ஒவ்வொரு வரலாற்றாசிரியர் கருத்து சொல்லுகிற போதும் நாங்க உதாரணங்கள் கொடுத்து எழுதுவோம். ஏன்னா உதாரணங்கள் கொடுத்து எழுதுகிற போது வரலாற்று அந்த எங்களோட பந்தி கட்டைப்பு கொஞ்சம் பெருசாகும். நாங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் உதாரணங்கள் செட் பண்ணணும். அழகான உதாரணங்கள் எழுதலாம். அழகான உதாரணங்கள் எழுதுகிற போது எங்களோட பந்தி வடிவா கொஞ்சம் பெருப்பமா வரும். 16 புள்ளி விரும்பி போடக்கூடிய நிலை ஒன்று வரும். கட்டாயம் உதாரணங்கள் வேணும் அப்போ சரியா? இப்ப நாங்க நோட்ஸ் எழுதுவோம். தியரி கோப்பி வச்சுக்கொள்ளுங்க. என்ன தியரி கோப்பி நான் சொன்ன கோப்பி வாங்கிட்டீங்களா? 2 சிஆர் இலங்கை வரலாறுக்கு, 2 பி5 கோப்பி, பி5 கோப்பி 2 மொத்தம் 4 கோப்பி உங்களோட கையில இருக்கு. அப்ப ஓம் சார். ம்? ஓ சார். எல்லாரும் ஓ சார். இந்த கோப்பி வாங்கி மெயின்டைன் பண்ணுங்க. இந்த கோப்பி வாங்கினவை எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. எத்தனை இந்த கோப்பி வாங்கி வச்சாங்க பா. நாலு கோப்பி பி5 கோப்பி வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கோப்பி வாங்கல. ரைட் ஓகே. நான் இப்ப சரி பா எத்தனை பேர் கோப்பி வாங்கினேன் பா. நிஃப்லா, ரங்கானா, ஜீவாதர்னி, நுஃப்ரா, சப்ரா, ஜெயிட், சதா, நளினி, அசீமா, ஹலீமா, ஷாக், ரவீனா. மத்தாங்க வாங்கலையே அந்த என்ரைஸ் பண்ணாங்க வாங்கல. இது யாரு என்ன முடிக்குது? நான் ரிமூவ் பண்ணவ என்ன என் கிடக்கு. யாரு இந்த என்ன? யார போடல என்ன போட்டிருக்கிறது? ரிமூவ் பண்றேன்னா பாருங்க இப்படியான நேம்களை வரப்பட தயவு செஞ்சு. நான் ரிமூவ் பண்ண போறேன். பாருங்க ஒரு ஆளை நான் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்படியான பேரோட ஜாயின் ஆகணும். இந்த ஐபோன், ரெட்மி வேற வேற பேர்ல நான் ஒரு ஆள் ரிமூவ் பண்ணிருக்கிறேன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த ஆளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல காணாம போய் நீங்க சரியான முறையில ஜாயின் ஆகலண்டா நான் ரிமூவ் பண்ணி போட்டுருவேன். கவனமா இருந்து விட்டுறோம். சரியா? ரைட். திரும்ப ஜாயின் ஆக ரைட் ஓகே. சரி இப்ப உங்களோட தியரி கோப்பி இல்லைங்க. அன்னெழுதினம் கோப்பி தியரி கோப்பி எழுதி தலை போடுங்க. ஒரு தலை போடுங்க புள்ள. வரலாற்றுக்கு வரைவிலக்கணம் எழுதுதல். ஒரு கலர் பென் எடுத்து தலைப்பு விடுங்கம்மா. வரலாற்றுக்கு வரைவிலக்கணம் எழுதுதல். ஒரு கலர் பென்களை பக்கத்து வச்சு கொடுங்க. நான் பெண் மாத்தி எழுதுற இடத்துல நீங்க பெண் மாத்தி எழுதணும். வரலாற்றுக்கு வரைவிலக்கணம் எழுதுதல். வரலாற்றுக்கு வரைவிலக்கணம் எழுதுதல். வரலாற்றுக்கு வரைவிலக்கணம் எழுதுதல். அப்ப இது வெளியே கொடுங்க. பந்தி அமைச்சு கொடுங்க. பந்தி இப்ப அறிமுகம் மட்டும் சொல்லித்தாரன் சார். நீங்க நேத்து நிறைய அறிமுகம் எழுதி அனுப்பினீங்க. எல்லாரையும் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கு நான் ஒரு அறிமுகம் எழுத சொல்லி தரப்போறேன்னா ரைட். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க நான் சரி சொல்ற அறிமுகம் எழுதுங்க. வரலாறு என்ற கற்கையானது வரலாறு என்ற கற்கையானது வரலாறு என்ற கற்கையானது வரலாறு என்ற கற்கையானது
சமூக விஞ்ஞான பாடமாக இருப்பதனாலும் சமூக விஞ்ஞான பாடமாக இருப்பதனாலும் நான் வேகமாச்சனா சொல்லுங்களா மெதுவா சொல்றேன். சமூக விஞ்ஞான பாடமாக இருப்பதனாலும் மனிதனின் பரிணாமத்தோடு தொடர்புடைய பாடமாக இருப்பதனாலும் மனிதனின் பரிணாமத்தோடு தொடர்புடைய பாடமாக இருப்பதனாலும் மனிதனின் பரிணாமத்தோடு தொடர்புடைய பாடமாக இருப்பதனாலும் இதற்கு பொதுவான வரைவிலக்கணம் ஒன்றை வகுத்துக் கொள்வது கடினமாகும். இதற்கு பொதுவான வரைவிலக்கணம் ஒன்றை வகுத்துக் கொள்வது கடினமாகும். இதற்கு பொதுவான வரைவிலக்கணம் ஒன்றை வகுத்துக் கொள்வது கடினமாகும். சார் இதற்கு பொதுவான வரைவிலக்கணம் ஒன்றை வகுத்துக் கொள்வது கடினமாகும். இதற்கு பொதுவான வரைவிலக்கணம் ஒன்றை வகுத்துக் கொள்வது கடினமாகும். எனினும் அறிஞர்களுடைய கருத்துக்களை சீர்தூக்கி பார்ப்பதன் மூலம் அறிஞர்களுடைய கருத்துக்களை சீர்தூக்கி பார்ப்பதன் மூலம் அறிஞர்களுடைய கருத்துக்களை சீர்தூக்கி பார்ப்பதன் மூலம் நாம் வரலாறு பற்றி ஒரு பொதுவான முடிவிற்கு வரலாம். 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 நாம் வரலாறு பற்றி அறிஞரின் கருத்துக்களை சீர்தூக்கி பார்ப்பதன் மூலம் கருத்துக்களை சீர்தூக்கின்னு சொன்னா நாங்க நிறுத்து பார்க்கிற மாதிரி ஒப்பிட்டு பார்க்கிற மாதிரி சீர்தூக்கி பார்ப்பதன் மூலம் நாம் வரலாறு பற்றி ஒரு பொதுவான முடிவிற்கு வரலாம். நாம் வரலாறு பற்றி ஒரு பொதுவான முடிவிற்கு வரலாம். நாம் வரலாறு பற்றி ஒரு பொதுவான முடிவிற்கு வரலாம். பாருங்க, அறிமுகம் சொல்லியிருக்கிறேன். நேற்று நீங்களும் வெளியே அனுப்பினீங்க. இந்த அறிமுகம் நல்லா இருக்கா? நீங்க எழுதினதை விட நீங்க சொல்லுங்க, உங்களோட அறிமுகத்தை பக்கத்துல வச்சிருப்பீங்க. நல்லா இருக்கு என்ன? இப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு வரலாறு என்பது ஒரு சமூக விஞ்ஞான பாடம் என்று சொல்லுவீங்க. ஒரு டொட் வச்சு போட்டு இது மனிதனின் கடந்த காலத்தை பற்றி யாரேன்னு போடுவீங்க. நீங்க ரெண்டு தனித்தனி வாக்கியம் எழுதினத்தை சார் இணைஞ்சிருக்கிறேன். தனித்தனி வாக்கியத்தை இணைஞ்சிருக்கிறேன். ஒரு வாக்கியம் ஆக்கியிருக்கு. அதுதான் ஒரு அழகு, அதுதான் ஒரு கவர்ச்சி. இப்ப நான் சொல்லி இருக்கிறேன், வரலாறு என்ற கற்கையானது சமூக விஞ்ஞான பாடமாக இருப்பதனாலும் இணைப்பிடை சொல். நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க. இணைப்பிடை சொல் என்ன ப்ரீபொசிஷன் சொல்லுவோம். அப்ப பாடமாக இருப்பதனாலும் மனிதனின் பரிணாமத்தோடு தொடர்புடைய பாடமாக இருப்பதனாலும் இதற்கு பொதுவான வரையறை சொல்ல இயலாது. அப்படி சொல்ல இயலாண்டு இப்படிதான் சொல்லணும். நாம சொல்ல இயலாண்டு இப்படி சொல்லணும். அறிஞர்கள கருத்துக்களை நாங்க ஒப்பிட்டு பார்த்து என்ன செய்யலாம்ன்ற ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு வரலாம். இப்படித்தான் சொல்றேன். பாருங்க, எத்தனை வரி வருது? ஒரு 5 எத்தனை வரி வருது உங்களுக்கு அறிமுகம்? சிஆர் கோப்பில 5 வரி வருது. சிஆர் கோப்பில ஒரு 5 வரிகள் வருது. 5 வரிக்கு 2 புள்ளி. இந்த 5 வரி எழுதினதுக்கு நீ 7 உனக்கு 2 புள்ளி தரப்ப அழகா 2 புள்ளி வந்துட்டு படுத்து பந்திக்கு வாங்க. இப்ப உள்ளடக்கத்தை கட்டாயப்போம். உள்ளடக்கம் தான் கொஞ்சம் பெருப்பமா வரும். நிறைய அறிஞ்சிருக்கிறாங்களே. அடுத்த பந்திக்கு வாங்க. தொல்லியல் ஆய்வாளரான கலர் பெண் எடுத்து, நான் கலர் பெண் வாங்க என்ன இவ்வளவு இதுக்கு தானே அறிஞர்கள்ல பேர் வரக்குள்ள நூல்கள்ல பேர் வரக்குள்ள நாங்க மாத்துவோம் பேர பெண்ணால. அப்ப ஆய்வாளர் கிறிஸ் ஹேஸ்ட். சரியா? கிறிஸ் ஹேஸ்ட். நாங்க நேற்று படிச்சோம். கிறிஸ் இந்த பேரை கொஞ்சம் கலர் பெண் எழுதாமா. கிறிஸ் ஹேஸ்ட் என்பவர்
மனிதனின் கடந்த காலத்தை பற்றி கற்பது வரலாறாகும் என குறிப்பிட்டுள்ளார். மனிதனின் கடந்த காலத்தை பற்றி கற்பது வரலாறாகும் என குறிப்பிட்டு அந்த கூற்றையும் கலர் பெண்ணால் எழுதவா? அப்படி எழுதினா அவன் கூற்ற ஒரு வேற கலர் பேர் எழுதுமே அப்படின்னு இல்லை என்ன அறிஞர்களை கூற்றுகளுக்கு வேற கலர் போடுங்க. இந்த பிங்க் கலர் என்ன நீலம் ஊதா கலர் அது ஒரு அப்படி வச்சிருப்பீங்க தானே, அப்படி எழுதுங்க. அந்த அறிஞர் கூற்றையும் எழுதினா இல்லை என்ன உங்களுக்கு படிக்க கொஞ்சம் போல் பண்ண மாதிரி இருக்கு. என்ன மனிதனின் கடந்த காலத்தை பற்றி கேட்பது வரலாறாகும் என குறிப்பிட்டுள்ளார். இதுக்கு ஒரு வாரத்தெல்லாம் நீங்க நார்மல் பெண்ல எழுதி கொடுங்க, நீலம் அல்லது பெண்ல எழுதி கொடுங்க. அதாவது மனிதனின் தொல்லியல் ஆய்வாளரான கிறிஸ் ஹேஸ்ட் என்பவர் மனிதனின் கடந்த காலத்தை பற்றி கேட்பது வரலாறாகும் என குறிப்பிட்டார். நான் இது படிச்சேம்மா, மனிதனின் கடந்த காலத்தை பற்றி கேட்பது வரலாறாகும் என குறிப்பிட்டார். சரி, அதான் சொல்லுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். அதான் சொல்லி முடியணும் உங்களுக்கு நான் நோட் சொல்லுவேன். ரைட், ஓகே புள்ளியல். என்ன கிறிஸ் எழுற கருத்து நம்ம இல்லையா, கடந்த காலத்தை மனிதனின் கடந்த காலத்தை பற்றி கற்பது வரலாறாகும் என குறிப்பிடலாம். தொடர்ச்சி எழுதுங்கோ. அதாவது வானர பரம்பரையிலிருந்து தோன்றிய மனிதர், அதாவது வானர
வானரமா வானரம்டா குரங்கு. அப்ப ரெண்டு சொல்லி நான் வரும். வானர பரம்பரையிலிருந்து தோன்றிய மனிதன். வானர பரம்பரையிலிருந்து தோன்றிய மனிதன். வானர பரம்பரையிலிருந்து தோன்றிய மனிதன் எதிர்கொண்ட துன்பங்களையும் எதிர்கொண்ட துன்பங்களையும் எதிர்கொண்ட துன்பங்களையும் எதிர்கொண்ட துன்பங்களையும் கொமாண்டு போட்டு அவனுடைய சாதனைகளையும் பற்றி கற்பதே வரலாறாகும். அவனுடைய சாதனைகளையும் பற்றி கற்பதே சார் அவனுடைய எதிர்கொண்ட துன்பங்களையும் கமாண்டு போட்டு அவனுடைய சாதனைகளையும் பற்றி கற்பதே வரலாறாகும். என்பதே இவருடைய கருத்தாக இருந்தது. எதிர்கொண்ட துன்பங்களையும் அவனுடைய சாதனைகளையும் பற்றி கற்பதே வரலாறாகும் என்பதே இவருடைய கருத்தாக என்ன இவர் அந்த குரங்கோட சம்பந்தப்படுத்தி சொல்றார் மனிதனோட ஸ்ட்ரோலோபிதிகஸ்ல இருந்து இந்த ஹோமோசேப்பியன் வரைக்கும் மனிதன் நிறைய துன்பங்கள் அடைந்து நிறைய சாதனைகள் அடைந்திருக்கிறார். உதாரணமாக என்ன சாதனை? அவன் கல்லாயுதம் தயாரித்தது ஒரு சாதனை. அவன் நெருப்ப கண்டுபிடிச்சது ஒரு சாதனை. மனிதன் விவசாயத்தில் ஈடுபட்டது ஒரு சாதனை. மனிதன் உலோகத்தை கண்டுபிடிச்சது ஒரு சாதனை. இதெல்லாம் பத்தி தான் படிக்கிறோம் வரலாறுல. நான் ஆதி மனிதனை படிக்கணும். இலங்கையில குடியேற்றத்துல படிச்சோமே 10ஆம் ஆண்டுல நான். அப்ப இதுதான் கிறிஸ்டேஸ்ட்ர அந்த பந்தி. சரியா? நீங்க மத்த வேர்ம் எழுதணும். இந்த ஓஎல் எழுதுற டச்சில் இருக்கீங்க. இன்னும் ஏலவல்ல அம்மா அப்படி எழுதுறல. ஏலவல்ல கொஞ்சம் வேர்ம் எழுதணும். 40 நிமிடத்துக்குள்ள எழுதி முடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு 40 நிமிடத்துல ஒரு பக்கம் 5 பக்கம் எழுதணும். 5 பக்கம் சிஆர்ல எழுதணுமே 40 நிமிஷத்துல 5 பக்கம் எழுதணும். அப்ப எழுதி வேர்மப்படணும். இன்னும் மொயில்கார் மாதிரி எழுதி நிற்கும். சரி, அடுத்து பந்திக்கும். இன்னொருத்தர் பந்திக்கும். ஒவ்வொரு அறிஞரையும் ஒரு பந்தினாங்க. அதை அடுத்து பந்திக்கும். அமெரிக்கரான கலர் பெண்ணால ஜோன் ஜே ஆண்டர்சன் என்பவர் வரலாறு என்பது தேசங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் பற்றி கற்கும் பாடம். தேசங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் பற்றி கற்கும் பாடம். தேசங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் பற்றி கற்கும் பாடம் என குறிப்பிட்டுள்ளார். தேசங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் பற்றி கற்கும் பாடம் என குறிப்பிட்டுள்ளார். அதாவது மனிதனது அரசியல் செயற்பாடுகள் கொமாண்டு போட்டு உலகில் இடம்பெற்ற புரட்சிகள் விடுதலைகள் என்னென்ன சொன்னேன்? மனிதனது அரசியல் செயற்பாடுகள், உலகில் இடம்பெற்ற புரட்சிகள், விடுதலைகள் பற்றி கற்பதை வரலாறு என தெரிவித்துள்ளார். உலகில் இடம்பெற்ற புரட்சிகள், விடுதலைகள்
விடுதலைகள் பற்றி கற்பதை வரலாறு என தெரிவித்துள்ளார். உலகில் இடம்பெற்ற புரட்சிகள், விடுதலைகள் பற்றி கற்பதை வரலாறு என தெரிவித்துள்ளார். வரலாறு என தெரிவித்துள்ளார். அப்பதான் ஜோன்ஜேட கருத்து என்னவா இருக்குது? அப்ப சொல்லுங்க, அப்ப யாருக்கு தெரியும் இந்த தேசங்கள் எழுச்சி வீழ்ச்சியா? உதாரணமா என்ன தேசத்தை கொண்டு ஜெர்மனை கொண்டு ஜெர்மன்ட வீழ்ச்சி எது, எழுச்சி இது பா? ஜெர்மனியினுடைய வீழ்ச்சி என்னது நீங்க கருதுறீங்க? முதலாம் உலக போருக்கு பின்னர் ஜெர்மன் வீழ்ச்சி வரிசையில் சொப்பந்தம் என்ன? ஜெர்மன் எழுச்சி நாங்க ஏல படிக்கப்போம். நீங்க ஓயில ஜெர்மன் படிக்கல. ஜெர்மன் எழுச்சியமா ஏல ஜெர்மன் ஐக்கியம் என்று படிப்போம். ஜெர்மன்ங்கிற நாடு இப்படி உருவானது, ஐக்கியம் 350 சிறிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு பெரிய ஜெர்மன்ங்கிற வல்லரசு உருவானது. ஒட்டாவான் பிஷ்மார்க்னு சொல்லக்கூடிய தலைவனால். அது எழுச்சி. ஜெர்மன் ஐக்கியம் இருந்து ஜெர்மன் எழுச்சி. ஆனா முதலாம் உலக போருக்கு பின்னார ஜெர்மன் வீழ்ச்சியம். 2ஆம் உலக போருக்கு பின்னும் ஜெர்மன் வீழ்ச்சி அடைந்தது. ஜப்பான் வீழ்ச்சி 2ஆம் உலக போருக்கு பின்ன வீழ்ச்சி. ஆனா அது இன்னைக்கு வளர்ச்சி அடைந்தது. இந்த பிரான்சிய புரட்சி, புரட்சிகள் பத்தி படிக்கிறோமா? அவர் சொல்றார், பிரான்ஸ் புரட்சி, அமெரிக்க புரட்சி, விடுதலைகள் பத்தி படிக்கிறோமா? விடுதலை போராட்டம் இந்த இந்தியர்கள் பிரித்தானியர்கிட்ட இருந்து மகாத்மா காந்தி செய்தாரே வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லக்கூடிய இலங்கையர்கள் 1848 பிரித்தானியர்கிட்ட இருந்து சுதந்திரம் பெறுவதற்காக 2 போராட்டம் செய்தவர்கள். அப்ப விடுதலைகள் பத்தி படிக்கிறோம். அமெரிக்க மக்கள் பிரித்தானிய ஏகாதிபத்தியவாதிகள் இருந்து என்ன பிரித்தானிய காலனித்துவத்துக்கிட்ட இருந்து 13 அமெரிக்க குடியேற்றங்கள் சேர்ந்து விடுதலை போராட்டம் செய்தார். இதுகளை தான் பத்தி படிக்கிறோம் வரலாறு. அதுதான் ஜோன் ஜே ஆண்டர்சனுடைய ஒரு கருத்தா இருக்கு. அடுத்த பந்திக்கு வாங்க. ஆர்ஜே கொலிங்வுட் என்ற அறிஞர். ஆர்ஜே கொலிங்வுட், ரொபின் ஜார்ஜ் கொலிங்வுட், அதான் ஒரு ஃபுல் நேம். ஆர்ஜே கொலிங்வுட் என்ற அறிஞர். இவருடைய நூல் எழுதுங்க கலர் பெண்ணால. இந்த அறிஞர் நூல் இருக்குதுன்னா த ஐடியா ஆஃப் ஹிஸ்டரி. வேற நூலை கொஞ்சம் கலர் பெண்ணா எழுதுங்க, இங்கிலீஷ் எழுதுங்க. த ஐடியா ஆஃப் ஹிஸ்டரி. த ஐடியா ஆஃப் ஹிஸ்டரி இங்கிலீஷ் எழுதுங்க. த ஐடியா ஆஃப் ஹிஸ்டரி. த ஐடியா ஆஃப் ஹிஸ்டரி என்ற நூலில் திருப்ப கலர் பெண்ணால மனிதனை பற்றிய கற்கையே வரலாறு என கூறப்பட்டுள்ளார். அவருடைய கருத்துக்களை போல் பண்ணி எழுதுங்க வடிவா. மனிதனை பற்றிய கற்கையே வரலாறு என கூறப்பட்டுள்ளார். அவர் நம்மட கொலிங்குடன் மனிதனை பற்றிய கற்கையே வரலாறு என கூறப்பட்டுள்ளார். மனிதனை பற்றிய கற்கையை வரலாறு என குறிப்பிட்டுள்ளார். அதாவது மனிதனுக்கு மட்டுமே வரலாறு உண்டு எனவும் அதாவது மனிதனுக்கு மட்டுமே வரலாறு உண்டு எனவும். சார், அவர் எழுதின அந்த புத்தகத்துல பேர் இருக்கா சொல்லுங்களேன் சார். The idea of history. The idea of history. அவருடைய நூலம்மா பாடமா வச்சுக்கொள்ள எக்ஸாமுக்கு வார த ஐடியா ஆஃப் ஹிஸ்டரி என்ற நூலில் மனிதனை பற்றிய கற்கையே வரலாறு என குறிப்பிட்டுள்ளார். அதாவது மனிதனுக்கு மட்டுமே வரலாறு உண்டு எனவும் அதாவது மனிதனுக்கு மட்டுமே வரலாறு உண்டு எனவும் அவனின் கடந்த காலத்தை பற்றி கற்பதே வரலாறு ஆகும் என்பதுமே அவனின் கடந்த காலத்தை பற்றி கற்பதே வரலாறாகும் என்பதுமே இவரது கருத்தின் அடிப்படைகளாகும். அதாவது மனிதனுக்கு மட்டுமே வரலாறு உண்டு எனவும் அவனின் கடந்த காலத்தை பற்றி கற்பதே வரலாறாகும். அவனின் கடந்த காலத்தை பற்றி கற்பதே வரலாறாகும். என்பதுமே இவரது கருத்தின் அடிப்படைகளாம்.
என்பதுமே இவரது கருத்தின் அடிப்படைகளா என்பதுமே இவரது கருத்தின் அடிப்படைகளா என்பதுமே இவரது கருத்தின் அடிப்படைகளா இந்த ஆர்ஜி கொலிங்கூற்ற நூல் புள்ளிகள் பாடமாய் கொள்ளுங்க த ஐடியா ஆஃப் ஹிஸ்டரியா ரைட் ஃபர்ஸ்ட் பார்ட் காப்பி வச்சுக்கொள்ளுங்க இன்னைக்கு நம்ம எழுத வேண்டிய தேவை இருக்குதுல ரைட் அடுத்த பந்திக்கு வாங்க கலர் பெனால ஜிஎம் திரவிலியன் சரியா கலர் பென் ஜிஎம் திரவிலியன் தீனா ரேனா வீணா லீனா யானை என்ன திரவிலியன் பாம்புடினவா ஜிஎம் திரவிலியன் ஒரு பிரிட்டிஷ் நாட்டவர் இங்கிலாந்தவர் ஜிஎம் திரவிலியன் என்ற அறிஞர் வரலாறு பற்றி குறிப்பிடுகிற போது வரலாறு பற்றி குறிப்பிடுகிற போது இப்ப ஒரு இன்வெர்ட் கமா எழுதுங்க ஒரு கருத்தை கலர் பெண்ணால அது அனைத்து பாடங்களின் சேர்மானமாகும் அது அனைத்து பாடங்களின் சேர்மானமாகும் அது அனைத்து பாடங்களின் சேர்மானமாகும் அது அனைத்து பாடங்களின் சேர்மானமாகும் என குறிப்பிட்டுள்ளார் அது அனைத்து பாடங்களின் சேர்மானமாகும் என குறிப்பிட்டுள்ளார் அதாவது சமயம் அரசியல் புவியியல் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் கலை சட்டம் என்ன பாடம் என்ன சமயம் புவியியல் அரசியல் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் கலை சட்டம் இவ்வளவு பாடம் ஒளிஞ்சு கொண்டு கிடக்குங்க பாடத்துக்குள்ள சட்டம் ஆகிய சகல விடயங்களும் ஆகிய சகல பாடங்களும் வரலாற்று பாடத்தினுள் உள்ளடங்குவதாக இவர் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று பாடத்தினுள் உள்ளடங்குவதாக இவர் குறிப்பிட்டுள்ளார் சரியா இது ஜிஎம் திரவிலியின கருத்து அறியுது மறக்கப்படம் ஜிஎம் திருவின கருத்து மறக்கப்படம் முக்கியமான கருத்து ரைட் என்ன பிசிக்ஸ் படிக்கிறார்கள் ஒரு ஆர்கிமிடிஸை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் என்றாலும் எங்கட கிரேக்க நாரியது தான் வரணும் ஏன்னா அவன் அங்கதான் இருக்கிறான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் அரிஸ்டோட்டில பத்தி தெரிஞ்சு கொள்றாலும் அவங்க எங்கட கிரேக்க நாகரீகத்தை வந்து படிச்சு கொள்ளணும் ஏன்னா அவர் அங்க வாழ்ந்தவர் இந்த மெட்ஸ் படிக்கிறவையில் இந்த பைத்தகரஸ் என்ன இரு செம்பக்கங்கள் அந்த பெருக்கள் கூட்டுத்தொகை அதுக்கு இது சமனாகும் நீங்க சின்ன வயசுல படிச்சிருங்க அந்த பைதகரசின தேற்றம் அந்த பைதகரசை பத்தி டேட்டா கலெக்ட் பண்றாண்டாலும் அவங்க பின்னோக்கி தான் வரணும் கிரேக்க நாரியத்துக்கு பைதகரசை பத்தி தெரியறா அப்ப பின்னோக்கி வந்தாதான் வரலாறு பின்னோக்கி ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு பேர் வரலாறு ஒரு புத்த பெருமான பத்தி தெரிகிறேன்டா நாங்க இலங்கை வரலாறு படிக்கணும் ஒரு முகமது நபி பத்தி படிக்கணும்னா இஸ்லாம் நாகரீகத்தை பத்தி படிக்கணும் இயேசு கிறிஸ்து பத்தி படிக்கணும்னா கிறிஸ்தவ நாகரீகத்தை பத்தி படிக்கணும் சரியா அப்ப நாங்க அனைத்து பாடங்கள்ல சேர்மானம் எங்களதான் அவங்க எல்லாம் தங்கி இருக்கிறாங்க மத்த நம்ம சொன்ன பாடம் எல்லாம் எங்களை தங்கி வாழுகின்ற ஒட்டுண்ணிகளா இருக்கிறார்கள் நாங்க அந்த பிளட் குரூப் மாதிரி நாங்க இந்த பிளட் குரூப்ல ஓ காரர் என்ன அவருக்கு ஸ்பெஷல் இந்த பிளட் குரூப்ல ஓ பிளட் காரருக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு சிறப்பு என்ன சிறப்பு சர்வ வழங்கி யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலாம் சர்வ வழங்கி அப்ப நாங்க சர்வ வழங்கியா சர்வ வாங்கியா நாங்க வழங்கியா வாங்கி வழங்கி
வழங்க என்ன எங்கள்கிட்ட இருந்தா அவங்க இடத்துக்கு போறாங்க, எங்கள்கிட்ட தான் அவங்க டேட்டா எடுத்து போவாங்க, நம்ம கொடுக்குறாங்க. இல்ல இல்ல இல்லைன்னு வராங்களே என்ன கொடுக்குற கண்ண கண்ண தம்பி மாதிரி. சரியா? நாங்க கொடுக்குறோம். என்ன அவ்வளவு பெரிய ஆகல் நாங்க, சரியா? என்ன ரைட், ஓகே. அடுத்த பந்திக்கு வாங்குவோம். அடுத்த பந்திக்கு ஜோன் சீலி என்ற அறிஞர், அறிஞர் பேரை கூட கடற் பெண்ணால் எழுதுங்க பிள்ளையால் அவர பேரை. ஜோன் சீலி என்ற அறிஞர். என்ன சீலி சீல இல்ல மர சீலன் எழுதக்கூட. போன பேச்சில் ஒரு உங்களோட சீனியர் பாட்டி சீலன் எழுதினவள் மாத்திர புள்ளோடு. சீலன் சீலல்ல சீலி. சீலி, ஜோன் சீலி என்ற அறிஞர். கடந்த கால அரசியலே நிகழ்கால வரலாறு, கடந்த கால அரசியலே கடந்த கால அரசியலே கடந்த கால அரசியலே நிகழ்கால வரலாறு, நிகழ்கால வரலாறு எனவும் எனவும் இன்றைய அரசியல் இன்றைய அரசியல் இன்றைய அரசியல் நாளை வரலாறுகளாக மாற்றமடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாளை வரலாறுகளாக மாற்றமடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவரது வரைவிலக்கணம் இவரது வரைவிலக்கணம் இவரது வரைவிலக்கணம் அரசியல் விடயங்களை முன்னுதாரணப்படுத்தி கூறப்பட்டதா? 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 இவரது வரைவிலக்கணம் அரசியல் விடயங்களை முன்னுதாரணப்படுத்தி கூறப்பட்டதா? இவர் அரசியலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார், வரலாற்றுக்கு வரைவிலக்கம் சொல்லுவார். அரசியல் சம்பவங்கள் தான் வரலாறு என்று கதைச்ச மனுஷன் ஜோன் சீலியா. கேள்வியை அடுத்த டிஸ்கஷன் பண்ணிடுவோம். சரி, இப்ப டிஸ்கஷன் இருக்கின்ற இந்த நோட்ஸ் முடிஞ்ச பிறகு கேள்வியை ரைட். இப்போ அடுத்த பந்திக்கு வாங்க. அடுத்த பந்திக்கு EH கார் என்ற வரலாற்று ஆசிரியர் முன்னுதாரணப்படுத்தி கூறப்பட்டதாகும். அதோட அந்த பந்தி முடியுது. முன்னுதாரணப்படுத்தி கூறப்பட்டதாகும். பினிஷ். அடுத்த பந்திக்கு வா. EH கார் என்ற வரலாற்று ஆசிரியர். EH கார் என்ற வரலாற்று ஆசிரியர் வெறும் இங்கிலாந்து நாட்டு தானா? EH கார் என்ற வரலாற்று ஆசிரியர். EH கார் என்ற வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய கலர் பெண்ணால வாட் இஸ் ஹிஸ்டரி வரலாறு என்ன அவர் எழுதின புக்கு பேர். வாட் இஸ் ஹிஸ்டரி நீங்க பிறகு வேணுமெண்டா வரலாறு என்றால் என்னன்னு போடுங்க தமிழால. எனும் நூலில் வாட் இஸ் ஹிஸ்டரி எனும் நூலில் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையிலான நிகழ்காலத்திற்கும் இடையிலான முடிவடையாத ஓர் உரையாடலே வரலாறு என்கிறார். முடிவடையாத ஓர் உரையாடலே வரலாறு என்கிறார். முடிவடையாத ஓர் உரையாடலே வரலாறு என்கிறார். முடிவடையாத ஓர் உரையாடலே வரலாறு என்கிறார்.
வரலாறு என்கிறார். மேலும் 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 நிகழ்காலத்தை விளங்கிக் கொள்வதற்கான திறவுகோலாக நிகழ்காலத்தை விளங்கிக் கொள்வதற்கான திறவுகோலாக கீ நிகழ்காலத்தை விளங்கிக் கொள்வதற்கான திறவுகோலாக 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 நிகழ்காலத்தை விளங்கிக் கொள்வதற்கான திறவுகோலாக இறந்த காலத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறுகிறார். இறந்த காலத்தை என பாஸ்ட் இறந்த காலத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறுகிறார். ரெண்டு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார் நம்முடைய என்ன ஒரு முடிவடையாத உரையாடலாம். இன்னொன்று சொல்லுகிறார் என்ன நிகழ்காலத்தை வழங்கிக் கொள்றேன்டா என்ன அதுல திறவுகோலாக ஒருவன் இறந்த காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இறந்த காலம் பற்றின புரிதல் இல்லாத ஒருவனால நிகழ்காலத்தை விளங்கிக் கொள்ளலாம். நிகழ்காலம் வழங்காட்டி எங்களோட ஃபியூச்சரை நாங்க கட்டியிருப்ப மாட்டோம், குழம்பி போயிடும். பிளானிங் ஒன்று இருக்காது. சரியா? அப்ப திறவுகோலாக இறந்த காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். நல்ல கருத்து உண்மையிலே. அடுத்த பந்திக்கு வாங்க. அடுத்த பந்திக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியரான சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க அந்த பந்தி. கேம்பிரிட்ஜ் 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 பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியரான கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியரான கலர்பெனால ஒக்டன் பிரபு. இந்த ஒக்டன் பிரபு ஆக்டன் பிரபுன்னு சொல்லுவாங்க. விழல்ல ஆக்டன் பிரபு ஒக்டன் பிரபுன்னு போடுங்க. ஒக்டன் பிரபு ஒக்டன் பிரபு ஒக்டன் பிரபு ஒக்டன் பிரபு தன்னுடைய கலர்பெனால சுதந்திரத்தின் வரலாறு இவ்வளவு புக் என்னமா சுதந்திரத்தின் வரலாறு சுதந்திரத்தின் வரலாறு சுதந்திரத்தின் வரலாறு சுதந்திரத்தின் வரலாறு எனும் நூலில் சுதந்திரத்தின் வரலாறு எனும் நூலில் சுதந்திரத்தின் வரலாறு எனும் நூலில் மலர்ந்து விரிந்து வரும் மலர்ந்து விரிந்து வரும் மனித சுதந்திரத்தின் கதையே வரலாறு என குறிப்பிட்டு மலர்ந்து விரிந்து வரும் மனித சுதந்திரத்தின் கதையே வரலாறாகும் என குறிப்பிட்டு நேற்று இதெல்லாம் விளங்கப்படுத்தியாச்சு. அதான் நோட் சொல்றேன். வராதாக்கள் ரெக்கார்டிங்க போய் பாருங்க. மலர்ந்து விரிந்து வரும் 3 நாள் தானேக்குமா குரூப்ல போற ரெக்கார்டிங் only 3 days. இந்த ரெக்கார்டிங்கில் அங்காளஞ்சால ஃபோர்ட் பண்ணிடுறாங்க பிள்ளைகள். நம்மளோட குரூப்ல ரீச் கொள்ளட்டும். சுதந்திரத்தின் வரலாறு எனும் நூலில் மலர்ந்து விரிந்து வரும் மனித சுதந்திரத்தின் கதையை வரலாறு என கூறப்பட்டுள்ளது. மலர்ந்து விரிந்து வரும் மனித சுதந்திரத்தின் கதையை மலர்ந்து விரிந்து வரும் என்ன அன்று அடிமை முறை சமுதாயம் நிலமானிய சமுதாயம் இன்றைக்கு அப்படி யாரும் இருக்கு. அன்றைக்கு இருந்த மறுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயம் இருந்தது. அன்று பெண்களுக்கு எல்லாம் நிறைய உரிமை இல்லை. அன்றைக்கு கிரேக்கத்துல எல்லாம் பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லை, வாக்குரிமை இல்லை. இன்றைக்கு இருக்கிறேன். மலர்ந்து விரிந்து வரும் மனித சுதந்திரத்தின் கதையை வரலாறு என குறிப்பிட்ட நல்ல கருத்து உண்மையிலே. அடுத்த பந்திக்கு வாங்க. உரோம நாகரிகத்தின் வரலாற்றாசிரியரான லிவி. உரோம நாகரிகத்தின் வரலாற்றாசிரியரான லிவி அந்த லிவி ரோம நாகரிகத்துல வாழ்ந்தவர்.
உரோம நாகரிகத்தின் வரலாற்றாசிரியரான லிவி, இந்த லிவிய கொஞ்சம் கலர்பெண்ணா எழுதுவோம், லிவி என்பவர், உரோம நாகரிகத்தின் வரலாற்றாசிரியரான லிவி என்பவர் நன்னடத்தை விதிகளின் விளக்கம்தான் வரலாறாகும் என குறிப்பிடுது. நன்னடத்தை நன்னடத்தை விதிகளின் நன்னடத்தை விதிகளின் நன்னடத்தை விதிகளின் விளக்கம்தான் வரலாறு என குறிப்பிடுகிறார். 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 நன்னடத்தை விதிகளின் விளக்கம்தான் வரலாறாகும் என அடுத்து பதிக்கும். சார் நீங்க ஷேர் பண்ண அந்த லிங்க் வந்து கிளாஸ் லிங்க் வந்து வேலை செய்யுதுல சார். ஆருக்கு வேலை செய்யலாமா? மிதுச்சா. ரைட், எனக்கு ஒரு மெசேஜ் வந்து சார் நடா என்ற கேர்ள் ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும். நதா என்ற இது சைட் கொஞ்சம் பாருமா, இல்ல நதா என்ற கேர்ள் இருக்காண்டு பாருமா கொஞ்சம். நதா என்று யாரும் இருக்காங்களா கொஞ்சம் பாருங்க. இல்லையா பிள்ளைகள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நதா என்ற நேம்ல யார் சரி? சரி. நாளைக்கு அந்த போய் என்ன நினைக்கிறேன் நான், சம்டைம் அது போய் இருந்தாங்க, லீவ் ஆயிட்டாங்க. ரைட், எனக்கு அது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுப்பீங்களா? யார் அது மெசேஜ் போட்டா? ஆயிஷா மாலை, எனக்கு அது கொஞ்சம் லீவ் ஆகிட்டாங்க. சரி ஆயிஷா, எனக்கு கொஞ்சம் அது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுப்பாங்க வாட்ஸ்அப்புக்கு. யார் அது பிடிச்சா தான் இருக்கு வந்து பாய்ஸ் தான் அது. இந்த நேம் கேர்ள் நேம்ல வந்து குழப்பரு. இந்த மாசம் மட்டும்தான் அது, இந்த மாசம் மட்டும்தான் லிங்க்கள் அங்கஞ்சிட்டு போகும். அது வரும் அந்த நம்மளோட கிளாஸ் குரூப்ல மட்டும் தான் லிங்க் கிடைக்கும். ஏன்னா ஃப்ரீ தான் இப்ப எல்லாம். ஃபர்ஸ்ட் மந்த் கிளாஸ் நம்மளோட ஃப்ரீ கிளாஸ்ன்றதுனால அது நிறைய குரூப்புகளுக்கு போடுறேன். ஏன்னா அதனாலதான் அந்த பிரச்சனை. நம்ம அந்த மேகி பருவக்குள்ளேயே இந்த ஏப்ரல் டு மேகி பருவம் நம்மளோட கிளாஸ் குரூப், இது நம்மளோட லிங்க் கிளாஸ் லிங்க் நம்மளோட குரூப்ல மட்டும் தானே, வேற எங்கேயும் போகாது. சரி, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். நீங்களும் வேற எங்கேயும் ஷேர் பண்ணாம இருந்தீங்கன்னா சரி. அது இந்த முதல் மந்த் மட்டும் பிள்ளைகள் ஜாயின் ஆகி பாக்குறதுக்கு தான் நான் அதை கொடுக்குறேன். அப்படி கொடுக்க போல ஒரு சில தவறான பெற்றோருக்கு இப்படித்தானே, எல்லாம் நல்ல முறையில பிறகுற பிள்ளைகள் இல்லையே, தவறான முறையில வர பிள்ளைகளும் இருக்கு. அப்ப இதுக்குள்ள வந்தவன் பெண் தேர்றான்னு சொன்னான். இதுக்குள்ள வந்து அவன் ஒரு பொன் தேர்றான்னா நிச்சயமா அவன்ல தாய் வந்து பிள்ளையான ஒரு நிச்சயமா அந்த பொடியின் வந்து இங்க ஒரு பிள்ளைக்கு அது கிளாஸ் நாம படிச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள வந்து ஒரு பிள்ளைக்கு மெசேஜ் போறான்னு சொன்னா நிச்சயமா அவன் ஒரு தவறான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவன் தான். இல்ல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒன்னும் யோசிக்க வேணாம். தவறான ஒரு கலப்புல பிறந்த புள்ள, தவறான ஒரு கலப்புல பிறந்த புள்ளதான் அந்த புள்ள. நான் அப்படித்தான் நேசிறேன். நான் வந்து இப்படித்தான் நேசிறேன். இந்த அப்படித்தான். ஏன்னா லீவ் ஆயிட்டா என்ன, ரைட் ஓகே சரி. அப்படித்தான் நம்ம ஒரு டாகட நோய் போய் நிற்கக்குள்ள அது அப்படி இருக்கும் வந்து அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போய் நிற்கும். சரியா? ரைட். இப்ப எவ்வளவு நிக்கி நோட்ஸ் வந்து எவ்வளவு நிக்கி பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்குது? லிவி அவரை பத்தி நன்னடத்தை விதிகளின் விளக்கம் தான் வரலாறு. நன்னடத்தை விதிகளின் விளக்கம் தான் வரலாறு என குறிப்பிட்டார். ரைட் ரைட். இப்ப அது முடிஞ்சு அந்த பந்தி. இப்ப அடுத்ததுக்கு வாங்க, அடுத்த பந்திக்கு வாங்க. தோமஸ் கார்லைன் என்பவர், இப்படி தோமஸ் கார்லைன், தோமஸ் கார்லைன், தோமஸ் கார்லைன், தோமஸ் கார்லைன், தோமஸ் கார்லைன் என்பவர், தோமஸ் கார்லைன் என்பவர், தோமஸ் கார்லைன் என்பவர், தோமஸ் கார்லைன் என்பவர் தலைவர்களின் சுயசரிதையின் சாரமே வரலாறு. தலைவர்களின் தலைவர்களின் சுயசரிதையின் சாரமே வரலாறு. தலைவர்களின் சுயசரிதையின் சாரமே வரலாறு. தலைவர்களின் சுயசரிதையின் சாரமே வரலாறு. ஆயிஷா 27 கல்துறை. நீங்க 1 மணி கதைங்க மால் கொஞ்சம் 1 மணிங்க உங்களோட மைக்ரோஃபோன். 2 ஆயிஷா இருக்கு.
உடனே வந்திருக்கிறான் அவன் திருப்ப. ஓ சார். ரெண்டு விளங்க மாட்டேங்குது எனக்கு. புட்டி யாரு கிடைச்சா மட்டும் அது கீழே கஷ்டமே. லீவ் ஆயிட்டானா? ஓம் சார் லீவ் ஆயிட்டேன். புட்டிச்சா மை நேம் மெசேஜ் பண்ணீங்க சார். விளங்கலமா? ஏன என்னது? நேம் போட்டு மெசேஜ் பண்ணீங்க. யாருன்னு தெரிய மாட்டேங்குது. சூரா போய் உண்டு தானே அது. எனக்கும் மெசேஜ் பண்ணீங்க. நான் செக் பாக்ஸை கொஞ்சம் மூடி வைக்கிட்டா புள்ளியல். ஓகே சார். வந்துச்சு மெசேஜ். ஓகே சார். நான் ஆம் மூடி சார். வச்சு இப்ப செக் பாக்ஸ் பண்ற மாதிரியா இருக்கு உங்களுக்கு? இந்த செக் பண்ற மாதிரி ஆப்ஷன் இல்ல? இல்ல சார். இல்ல சார். சரி. இப்ப அவன் கதைக்கிட்டும். இப்ப என்ன செய்யறான்? சரியான இது எனக்கு மாட்டினா மாட்டும். ஒரு தடவை மாத்தர செமினாருக்கு போன டைம், மராப்பா ஸ்கூலுக்கு போன டைம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி, அது தேவையில்லாத புள்ளியில் விடுங்க அது. ரைட், ஓகே. சரி, என்னன்னு சொன்னா தோமஸ் கார்லைன் என்பவர் தலைவர்களின் சுயசரிதையின் சாரமே வரலாறு எனும். தலைவர்களின் சுயசரிதையின் சாரமே வரலாறு எனவும் எமர்சன் என்பவர் உலகில் தோன்றிய தலைவர்களின் நடவடிக்கைகளே வரலாற்று நிகழ்ச்சிகளாக கொள்ளப்படுகின்றன எனவும் கூறுகின்றார். உலகில் தோன்றிய தலைவர்களின் நடவடிக்கைகளே வரலாற்று நிகழ்ச்சிகளாக கொள்ளப்படுகின்றன எனவும் குறிப்பிடுகின்றார். உலகில் தோன்றிய தலைவர்களின் நடவடிக்கைகளே வரலாற்று நிகழ்ச்சிகளாக கொள்ளப்படுகின்றன எனவும் குறிப்பிடுகிறார். சரியா? உலகில் தோன்றிய இந்த பந்தயங்களை சார் 2 பேர கருத்து ஒரு பந்தயம் சொல்லி முடிக்கிறேன். பாத்தீங்களா? தோமஸ் கார்லைன் கருத்துன்னு சொன்னேன்னா அதே நேரம் ஒரு கிளிப் கொண்டு போட்டு எமர்சன், இந்த 2 பேர கருத்தும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். இந்த லீடர்ஸ் உலகில தோன்றின அந்த தலைவர்களை பத்தி படிக்கிறேன். அவன் நல்லவங்களாம் இருக்கலாம், கெட்டவங்களாம் இருக்கலாம். உதாரணம் போடுங்கோ. ஹிட்லர். நீங்க ஓயில படிச்ச நீங்க ஹிட்லரை பத்தி. ஹிட்லர் வரலாறுன்றது ஜெர்மன் வரலாறு தான். கிட்டத்தட்ட ஜெர்மன் வரலாறு படிக்கிற யாரும் ஹிட்லரை படிக்கலாம். ஹிட்லரை படிக்காம ஜெர்மன் வரலாறு படிக்கலாமா? இல்ல. வரலாற்றில தலைவர்கள் என்ன செய்யறாங்க? கவனம் செலுத்தப்படுறாங்க. இத்தாலிய படிகளும் முசோலினி படிப்போம். நம்மட இந்திய வரலாறு படிக்கல மகாத்மா காந்தி பத்தி படிப்போம். கட்டாயம் படிப்போம். ஜவஹர்லால் நேரு பத்தி படிப்போம். இலங்கை வரலாறு படிக்கக்குள்ள நாங்க படிப்போம். டி.எஸ். சேனநாயக்கா, பொன்னம்பலம் அருணாச்சலம், பொன்னம்பலம் ராமநாதன். நினைக்கிறேன் இதெல்லாம் ஓஎல் இப்படியான நான் சொல்லி கேள்விப்படல. இப்ப ஓஎல் வரலாறுல இதெல்லாம் கேள்விப்பட்டீங்க தான் இல்லையா? ஓ சார். அப்ப உதாரணம் போடுங்க. இதுக்கு நல்ல உதாரணம் 2 பேரை போடுவோம். நிறைய பேர் தேவையில்ல. ஹிட்லர், மகாத்மா காந்தி. சர்வாதிகாரத்துக்கு ஹிட்லர், அகிம்சைக்கு மகாத்மா காந்தி. நீங்க மகாத்மா காந்திக்கு அவருக்கு அடிச்சாலும் அவர் திருப்பி உங்களுக்கு அடிக்க மாட்டார், தெரியுமா? மகாத்மா காந்திக்கு நீங்க அடிச்சாலும் அவர் உங்களை திருப்பி அடிக்க மாட்டார். அஹிம்சாவாது. ஹிட்லருக்கு அடிச்சுட்டு வரலாமா? ஹிட்லருக்கு வரலாமா? அப்புறம் இப்ப அடுத்த பந்திக்கு வாங்க. இந்த 2 பேர் இருக்கிறாங்க, 2 கூட்டாளி மாதிரி. இந்த உன்னுடைய எண்ணம் வரலாறு இல்ல, உன்னுடைய ஞாபகங்களை வரலாறு யாரு சொன்னது? யாரு சொன்ன?
ஏட்மனும் இந்த இனிஷியல் எல்லாம் முக்கியமா சார் இந்த 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 வினாக்கு கொஞ்சம் இனிஷியல் பொழுது எழுதணும் WC செயலர் என்று தான் எழுதணும் அதான் வரும் சரியா RJ கொலிங்குடன் தான் எழுதணும் சரியா ரைட் ஓகே இப்ப அடுத்த பத்திக்கு அவங்க அவையரை தான் சொல்ல போறேன் WC செயலர் RJ ஏட்மன் ஆகிய இருவரும் WC செயலர் RJ ஏட்மன் ஆகிய இருவரும் RJ ஏட்மன் ஏட்மன் ஆகிய இருவரும் வரலாறு என்பது உங்களுடைய எண்ணங்கள் அல்ல வரலாறு என்பது உங்களுடைய எண்ணங்கள் அல்ல வரலாறு என்பது உங்களுடைய எண்ணங்கள் அல்ல உங்களுடைய ஞாபகங்களே வரலாறாகும் என கூறுகின்றனர் 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 அதாவது இவர்களுடைய கருத்துப்படி ஆகிய இருவரும் வரலாறு என்பது உங்களுடைய எண்ணங்கள் அல்ல வரலாறு என்பது உங்களுடைய எண்ணங்கள் அல்ல உங்களுடைய ஞாபகங்களே வரலாறாகும் என கூறுகின்றனர் ரெண்டு பேரும் கருத்து உண்டுதான் உங்களுடைய ஞாபகங்களே வரலாறாகும் என கூறுகின்றனர் அதாவது இவர்களுடைய கருத்துப்படி நான் அவனைதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் இந்த மைண்டுக்குள்ள அவன் எங்க வந்து அவன வைப்ப தேடுறான்னு பாத்தீங்களா ஏதோ பாதிக்கப்பட்டியா அவனோட கடுமையா மூளையில பிரச்சனை ஒன்று இருக்குது ஒன்றுமில்ல யோசிக்கப்பட பாவம் அந்த புள்ள உண்மையா பாவம் அவன் கொஞ்சம் பிரச்சனைக்குரியவன் இங்க வந்து ஒருத்தன் தேடுவானா கிளாஸ்ல வந்து ஒருத்தன் புள்ளிய தேடுவானா சரி எனக்கு கோபம் வரல சிரிப்பாரு அந்த வந்தவன் நேமெல்லாம் மாத்தி வாராண்டா இவன் என்ன டார்கெட் பண்ணிட்டு போய் நிற்கிறான் அது உங்களோட கிளாஸ்ல சார் இந்த கிளாஸ்ல அதுவும் எனக்கு மாத்தரை பஸ் ஸ்டாண்ட் சம்பவம் தான் ஞாபகம் வருது ஒண்ணு செஞ்சு கொள்ளணும் ரைட் பா சரி அந்த உங்களுடைய ஞாபகங்களே வரலாறாகும் என கூறுகின்றனர் அதாவது இவர்களுடைய கருத்துப்படி நினைவில் கொள்ளக்கூடிய சம்பவங்களே வரலாறாகும் நினைவில் கொள்ளக்கூடிய சம்பவங்களே வரலாறாகும் நினைவில் கொள்ளக்கூடிய நினைவுல மைண்ட்ல உண்மைதான் இருக்கும் பொய் நீண்ட ஆழம் இருக்காது நினைவில் கொள்ளக்கூடிய சம்பவங்களே வரலாறாகும் அதாவது இவர்களுடைய கருத்துப்படி நினைவில் உன்ன மெமரிஸ்ல என்னென்ன இருக்குதான் வரலாறு நினைவில் கொள்ளக்கூடிய சம்பவங்களே வரலாறாகும் இதன்படி உண்மையாக நடைபெற்ற சம்பவங்களை கொண்டே உண்மையாக நடைபெற்ற சம்பவங்களை கொண்டே வரலாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது இதன்படி உண்மையாக நடைபெற்ற சம்பவங்களை கொண்டே வரலாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது உண்மையாக அப்ப பாருங்க இந்த புராணம் இதிகாசம் எல்லாம் வரலாறாகுமா பாட்டி வடை சுட்டது அங்க தாத்தா மௌத்தானவ அந்த சந்தில பேய் நிக்குது கொணந்து நிற்குது இப்படி காலாகாலமா ஒரு ஊர்ல இருக்கும் ஒரு கதை உண்டு அந்த சந்திக்கு போகப்படா அவடத்த பேய் அடிச்சு எல்லாரும் மௌத்தாரு தெரியுமா
இந்த மாதிரி கதையில ஒரு ஊர்லயும் ஒரு பூமர் ஒன்று இருக்கும். அதை கொண்டாந்து அது வரலாறுன்னு சொல்லலாம். அதை கொண்டாந்து விடு. ஏலா சார். அதெல்லாம் வரலாறா? தெளிவா நான் உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி லைஃப் நடந்த சொன்னேன். இந்த தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது மிஸ் கிட்ட நான் ஒரு கருத்துன்னு சொல்லிட்டேன். அதுல நோட்ஸ்ல இந்த தீசிஸ் என்ன இருக்கு நான் காட்டுறேன் பிள்ளை. இதுதான் என் தீசிஸ் பிள்ளையர். நான் இது என் தீசிஸ். இதுல பாத்தீங்கன்னா நான் அம்பாறை மாவட்டத்தில் எங்களோட ஊர்ல முதலாவது ஹிஸ்டரி வரலாறு பட்டதாரி நான் தான். எங்களோட அம்பாறை மாவட்டத்துல முதலாவது எம்ஏ வரைக்கும் நான் தான் போனேன்னா சரியா தான் புராதன தொல்லியல் இது என் தீசிஸ். இதுல நான் இந்த இடத்துக்கெல்லாம் போய் ரிசர்ச் செஞ்சேன். இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க ஸ்டேட்டஸ் ஆமல்ல பார்த்துருப்பீள். விளங்குதா கேமராவுல? ஓ சார். இதுக்கெல்லாம் போகலமால் ஒரு கருத்து சேர்த்துட்டேன். நான் என்னன்னு சொன்னா Ambara Lahugala Zone in historical background research. The dissertation submitted for the partial fulfillment of the requirements history department is இதுல நான் என்ன சொன்னேன்னு சொன்னா ஒரு ராமாயண கருத்து சொன்னேன். நான் ஒரு குகைத்தளத்துல இருக்கிற கல்வெட்டை நான் ரிசர்ச் பண்ண போன போது அந்த கல்வெட்டை படியெடுத்து அந்த கல்வெட்டுல வந்த ஒரு சொல்ல நான் ராமாயண கருத்தோட ஒப்பிட்டு எழுதினேன். மிஸ் வந்து தூக்கி எறிஞ்சிட்டா ஃபர்ஸ்ட் டைம். இந்த தானே இது ஃபர்ஸ்ட் டைம். இது நான் மொத்தம் 5 தரம் எழுதினேன் இந்த தீசிஸ். இது யூனிவர்சிட்டி போன நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். யூனிவர்சிட்டி போனீங்கன்னா நீங்க ஸ்பெஷல் நீங்களும் இது நீங்க சப்மிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போது என்னன்னு சொன்னா மிஸ் வந்து மூஞ்சில வீசினவர் இந்த ராமாயண கருத்தின் எழுதிக்கு வந்திருக்கிறார். அது ஒரு நம்பலாம். அது சமய எழுதியில நாங்க நம்பலாம். ராமாயணத்தை நாங்க நம்பலாம் சமய எழுதியில. ஆனா நாங்க வந்து என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா யாரு மைக்ரோபோன் ஆன் பண்ணிக்கிறது? ஆயிஷா ஓஃப் பண்ணுங்க. ஐஷா ஓஃப் பண்ணுங்க. என்னது அப்ப ராமாயண கருத்தினை எழுதிக்கு வந்திக்கான்னு எனக்கு வீசினா மூஞ்சில. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்து எனக்கு ஒரு அவமானமாக போனது. அதுக்காண்டி நான் மிஸ்ஸை குறை சொல்ல முடியாது. என்ன நான் இதிகாச கருத்தை கொண்ட ஒரு புராண கருத்தை கொண்டு வந்து என்ன தீசிஸை சப்மிட் பண்ணி முடிக்கலாமா? அது வரலாறாக. இதிகாசங்கள் புராணங்கள் அம்மா வரலாறாக. பிரான்சிய புரட்சி ஒரு வரலாறு, ரஷ்ய புரட்சி ஒரு வரலாறு, அமெரிக்க புரட்சி ஒரு வரலாறு, உலகத்தில் நடந்த 2 உலகப்போரும் ஒரு வரலாறு, நாடுகான் பயணங்கள் வரலாறு, அறிவொளி புரட்சி வரலாறு. அப்ப அதெல்லாம் நினைவில் இருக்குது. அப்ப அதெல்லாம் வரலாறு. அதெல்லாம் உண்மையா நடந்தது. அது பொய் இல்லை, அது நடந்தது. வாஸ்கோடகாம இந்தியாட கள்ளிக்கோட்டைக்கு வந்து கண்டறிஞ்சதெல்லாம் நிகழ்வு. அது உண்மை. கொன்ஸ்டாந்தினோபிள் இஸ்லாமியர் கைப்பற்றது உண்மை. அதெல்லாம் நாங்க வரலாறாங்க. அப்ப உனக்கு தெரியும் இதுல இருந்து விளங்கியிருக்கும் உண்மையான சம்பவங்களை கொண்டுதான் வரலாறு கட்டமைக்கும். நீங்க நினைச்சிருக்கலாம் வரலாறு என்றது என்ன சும்மா கட்டுக்கதையை படிக்கிறதானே, ஏழுக்கு வாரத்துக்கு முந்தைய இப்படி கொஞ்சம் பேருமே கட்டுக்கதையை படிக்கிறான வரலாறு, அது என்ன பழைய கதை, அந்த கதை இந்த கதை பொய்ய தானே வரலாறு படிக்கிறார். அப்படி இல்லாம வரலாறு என்பது உண்மை. பாருங்க, WC சேலர் ஆட்சி அற்புதமான கருத்து. உன்னுடைய எண்ணங்கள் வரலாறு இல்ல, நீ நினைச்சு பாக்குறதெல்லாம் வரலாறு இல்ல, உன்னை ஞாபகத்துல நிக்கிறதும் வரலாறு. ஞாபகங்கள் எது நிற்கும்? உண்மையாக நடந்தா நிற்கும். பொய்யான விஷயங்கள் நீண்ட காலத்து நிக்காது. அது ஒளிஞ்சு போயிரும். அந்த கருத்து பூமரா போயிரும், வதந்தியா போயிருப்பேன். அடுத்து வந்துக்குவாங்க. இன்னும் ஒருத்தர கருத்து சொல்லுவோம். ஸ்டூவர்ட் பிகோட் பீனா கோணா இட்டனா. ஸ்டூவர்ட் பிகோட் என்ற அறிஞர் புராதன காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரையிலான 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 மனித குலத்தின் கடந்த காலத்தை கற்பதுதான் வரலாறு என குறிப்பிட்டுள்ளார். வெறும் மனிதனோட்டு விலகல்ல. பாருங்க, காலம் தொடக்கம் புராதன காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரையிலான புராதன காலம் தொடக்கம் இன்றைய காலம் நீட்சி முடிவடையாத உண்டு. புராதன காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரையிலான ஒரு கண்டினியூஸா வரையிலான மனித குலத்தின், பாருங்க இவரும் மனிதன்றதை தாண்டல, அவர் ஹியூமன்றது தாண்டல, மனித குலத்தின் கடந்த காலத்தை கற்பதுதான் வரலாறாகும் என குறிப்பிட்டு மனித குலத்தின் கடந்த காலத்தை கற்பதுதான் வரலாறாகும் என குறிப்பிட்டு
மனித குலத்தின் கடந்த காலத்தை கற்பதான் வரலாறு. ஸ்டுவர்ட் பிகோட் என்ற அறிஞர் புராதன காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரையிலான மனித குலத்தின் கடந்த காலத்தை கற்பதான் வரலாறாம் என குறிப்பிட்டார். அழகான கருத்து உண்மையிலே. அனுராதபுர காலம் என்று தொடங்கி கண்டி மன்னர் காலம் வரைக்கும் படிச்சு ஒரு 78ஆம் ஆண்டு யாப்பு சுதந்திரத்து பிறகு மகாவலி திட்டம் கல்லோயா திட்டம் வரை படிக்கிறோம். 78ஆம் ஆண்டு வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல தொடங்குறோம் யூனிட். 78ஆம் ஆண்டு யாப்பரையும் போறோம். பாருங்க, மனித சமூகத்தை பத்தி நான் படிக்கிறேன். உண்மைதான ஸ்டுவர்ட் பிகட் சொன்னது, பொய் இல்லையா அவர் சொன்னது? அதானே படிக்கிறேன் வரலாறு. இவ்வளவு காலமா தானே படிச்சுட்டாங்க. ரைட். இப்ப முடிவு எழுதுவோமா புள்ளி? முடிவு எழுதுவோமா? முடிவு எழுதுவோமா? இவ்வளவு உள்ளடக்கம் முடிஞ்சிடா? ரைட். முடிவுரை. சரி, முடிவுரைன்னு போட்டுக்கொள்ளுங்க. முடிவுரைன்னு போட்டுக்கொள்ளுங்க, எழுதுங்க. எக்ஸாம்ல முடிவுரை போட்டு எழுத தேவை. எக்ஸாம்ல முடிவுரை போட்டு எழுத வேணாம், சும்மா எழுதலாம். நான் நீங்க சொல்லி தரேன், முடிவுரை போடுங்க. எனவே 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 மேற்கூறிய கருத்துக்களை நாம் தொகுத்து நோக்குகிற போது எனவே மேற்கூறிய கருத்துக்களை நாம் தொகுத்து நோக்குகிற போது மேற்கூறிய கருத்துக்களை நாம் தொகுத்து நோக்குகிற போது வரலாறு என்பதற்கான வரைவிலக்கணங்கள் காலத்திற்கு காலம் மாற்றமடைந்து வந்துள்ளதனை நாம் அறிந்து கொள்ளலாம். காலத்திற்கு காலம் மாற்றமடைந்து வந்துள்ளதனை நாம் அறிந்து கொள்ளலாம். காலத்திற்கு காலம் மாற்றமடைந்து வந்துள்ளதனை நாம் அறிந்து கொள்ளலாம். அவ்வாறான விளக்கங்கள் எவையும் இறுதியானவைகள் அல்ல. அவ்வாறான விளக்கங்கள் எவையும் இறுதியானவைகள் அல்ல. இறுதி என்ற ஃபைனலும் இல்ல, அது உண்மையா ஃபைனலான கருத்தும் இல்ல. அவ்வாறான விளக்கங்கள் எவையும் இறுதியானவைகள், ஃபைனல் டிசிஷன் அல்ல, இறுதியானவைகள் அல்ல. எதிர்காலத்தில் இக்கருத்துக்கள் மாற்றமடையலாம். என் மனிதனோட தொடர்பான பாடமே, மனிதன வளர்ச்சி மாறும், இதுவும் மாறும். அவ்வாறான கருத்துக்கள் எதிர்காலத்தில் இன்னும் சேஞ்ச் ஆகலாம், மாற்றமடையலாம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பொம்புல ஒரு பெண் விஞ்ஞானி 90 நாள் 3 மாதம் விண்வெளியில சந்திரன்ல இருந்துட்டு வந்திருக்கிறார், தெரியுமா? என்ன நேம்? சுனிதா வில்லியம். ஓகே, வெரி குட், சரியான விஷயம். சுனிதா வில்லியம் அமெரிக்கா சிட்டிசன்ஷிப். ஓகே, அவரோட பூர்வீகம் எந்த நாடு பாப்? இந்தியா. பூர்வீகம் இந்தியா. நேமா பாருங்க, அப்ப மனிதன் இன்றைக்கு விண்வெளியும் தொட்டுட்டான்டா, விண்வெளிக்கும் போய் வந்துட்டான். அப்ப மனிதன் வளர்ச்சி என்றது மாறுது. அப்ப அதனால வரலாற்று மறைவிலக்கணம் மாறும். மனிதனை பத்தி தானே நாங்க ஆய்வு செய்யும், மனிதன் கடந்த அளவு. ரைட். அப்ப தொடர்ச்சி எழுதுங்க. பொதுவாக கூறுவதாயின் நம்ம பொதுவா ஒன்று சொல்லுவோம் லாஸ்டா. பொதுவாக கூறுவதாயின் இந்த பொதுவான கருத்தை ஒரு இன்வெர்ட் கமெண்ட் எழுதுங்க. மனிதன் கடந்த காலத்தில் அரசியல், பொருளாதார, சமூக ரீதியாக எவ்வாறு வாழ்ந்திருந்தான்? அரசியல், பொருளாதார, சமூக ரீதியாக
அரசியல் பொருளாதார சமூக ரீதியாக எவ்வாறு வாழ்ந்திருந்தார்? அரசியல் பொருளாதார சமூக ரீதியாக எவ்வாறு வாழ்ந்திருந்தார்? அரசியல் பொருளாதார சமூக ரீதியாக எவ்வாறு வாழ்ந்திருந்தார்? என்பது பற்றிய பதிவு குறிப்புகளே வரலாறு என. என்பது பற்றிய பதிவு குறிப்புகளே என்பது பற்றிய பதிவு குறிப்புகளே என்பது பற்றிய பதிவு குறிப்புகளே என்பது பற்றிய பதிவு குறிப்புகளே வரலாறு என. என்பது பற்றிய பதிவு குறிப்புகளே வரலாறு என நாம் எளிமையாக பொருள் கொள்ள முடியும். நாம் எளிமையாக பொருள் கொள்ள முடியும். நாம் எளிமையாக பொருள் கொள்ள முடியும் என்பது பற்றிய பதிவு குறிப்புகளே வரலாறு என நாம் எளிமையாக பொருள் கொள்ள முடியும். ரப்பனா ஆத்தினா பித்துனியா اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. உங்களுக்கு அத்தையாது தெரியும், இப்ப எங்களுக்கு தெரியும், அப்படிதானே ராணி? உங்களுக்கு அத்தையாது தெரியும், நான் ஒத்துக்கொள்றோம், அப்படியா? ரைட் ரைட் ஓகே. என்னன்னு சொன்னா சலவாத்து சலாத்துல்லா சலாம் முடிச்சு. அதாவது என்னன்னு சொன்னா விட முடிஞ்சு 16 புள்ளி முதலாம் தவணை எக்ஸாம்ல 2021ஆம் ஆண்டு தொண்டைமானாறு பேப்பர்ல வந்த கேள்வி. நான் பிள்ளைகளுக்கு செஞ்சாருல 2021ஆம் ஆண்டு தொண்டமானாறு எக்ஸாம்ல வந்தது. 2020ஆம் ஆண்டு மேல் மாகாண பேப்பர்ல ப்ரொவின்சியல் பேப்பர்ல வந்த ஒரு வினாவைத்தான் நாங்க செஞ்சு பார்த்துருக்கோம். சரியா? அதிகமா கேட்கப்பட்ட ஒரு பேப்பர்ல இப்ப பிள்ளைக்கு வரலாற்றுக்கு வரவிலக்கணம் எழுதி. அப்ப திடீரென்று வரலாற்றுக்கு வரவிலக்கிட்டா வீட்டுத்தொடனே வந்து எழுதுறல போய் கிறிஸ்ட் அப்படி சொன்னார், கொலிங்குடு இப்படி சொன்னார், திரவலின் இப்படி சொன்னார், ஈஎச்கார் இப்படி சொன்னார், சேலர் இப்படி சொன்னார் போப்பரா. அறிமுகம் எழுத பிஸ்மில்லா சொல்ற மாதிரி இஸ்லாம் புள்ளிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். பிஸ்மில்லா சொல்ற மாதிரி தமிழ் புள்ளிகளுக்கு சொல்றேன் இப்படி இந்த பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி. அப்ப நாம அந்த அறிமுகத்தை நாம எழுதி போட்டு தர என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க உள்ளடக்கத்தை கட்டமைப்போம். உள்ளடக்கத்தை கட்டமைச்சு போட்டு தர என்ன செய்யணும்னு சொன்னா முடிவுரை அழகா எழுதலாம். 16 புள்ளி சும்மா வேற லெவல் எழுதினோம். இப்படித்தான் இல்லாம இருப்பாரு பின்னால வர ஓல் இது விஷயம். அறிமுகம் ஒரு ஏ லெவல் அடாப்பு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபைனல் வினான்றது 3 விஷயங்களை தங்கி இருக்கு. அறிமுகம், உடல், முடிவுரை. நான் வைக்கிற வீக்ல ஒரு எக்ஸாம் வைப்பேன். அதுல இந்த 3 விஷயங்கள்ல யாரு கவனம் செலுத்தலையோ அவரோட புள்ளி குறையும். என்னோட சண்டைக்கு வரப்போம். எனக்கு சரி என் புள்ளி குறைஞ்சு போடுறேன்னு சண்டை போடப்போறான். அறிமுகம், முடிவுரை இல்லாட்டி அம்மா 12க்கு நீ உள்ளடக்கம் லீப்பை பாடமாக்கிடுவாய். 3 புள்ளியில நெஞ்சிருவாங்க பாடமா நீ நைட்டுக்கே பாடமாக்கிடும். அந்த கருத்து இல்ல ஒரு அறிஞர கருத்தையும் பாடமாக்கி எடுத்துருவான். அப்ப அது கெட்டித்தனம் உண்டு. நீ பாடமாக்கிள்ளது ஒன்று கெட்டித்தனம். ஆனா அறிமுகம், முடிவுரைன்றது பாடமாக்குறது இல்லை. அதை நீ திங்க் பண்ணி எழுதுறது. என்ன ஒரு அறிஞன்ற கருத்தை நீ பாடமாக்கி எடுத்துருவா. ஆனா அறிமுகத்தையும் முடிவுரையும் பாடமாக்குறது நீ திங்க் பண்ணி. ஒருத்தர் அறிமுகம் வேறுபடும், ஒருத்தர் முடிவுரையும் திங்க் பண்ணது வேறுபடும். இப்ப பிள்ளைகளுக்கு நாங்க முதலாம் பாடத்துல வரலாறு என்று சொல்லி இந்த தோற்றம் படிச்சிருக்கோம். 2வது கண்டென்ட் படிச்சிருக்கிறோம், வரலாற்றுக்கு வரைவிலக்கம் எது படிச்சிட்டோம். இப்ப 3வது என்ன போட்டிக்கு 3வது என்ன போட்டிருக்குது நம்மளோட விஷயத்துல? என்ன போட்டிக்கு அந்த ஆரம்பத்துல தலைப்பு போடுங்க பிள்ளைகள். கடற்பெண்ணால தலைப்பு போடுங்க. வரலாற்று பாடத்தின் தன்மைகள் அல்லது இயல்புகள் வருமா? வரலாற்று பாடத்தினுடைய தன்மைகள், இந்த வரலாற்றின் தன்மை அல்லது இயல்பு இந்த கேள்விய வந்த 2024ஆம் ஆண்டு போன வருஷம் வந்தது. முதலாம் தவணை பேப்பருக்கு வந்தது. உங்களுடைய சீனியர் பேட்ச் சூப்பர் சீனியர் உனக்கு அது 2024 வந்தது. வரலாற்று பாடத்துல தன்மைகள் கேட்டோம். பாஸ் பேப்பருக்கு வந்த வினாக்களை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். பாஸ் பேப்பர்ல சாரி டேர்ம் பேப்பர்கள். அப்ப வரலாற்றின் தன்மை, வரலாற்று இயல்பு இதான் நாங்க அடுத்த உங்களுக்கு பார்க்க போறோம். ஒரு மனுஷன் என்ற சில இயல்பு இருக்கு. மனிதன் சொன்னா என்ன இயல்பு இருக்கும்? கோவப்படுவான், சிரிப்பான், என்ன அப்படி இருக்கும். அந்த ஒரு மனுஷனும் ஒரு வெரைட்டி, ஒரு மிருகத்துக்கு ஒரு இயல்பு இருக்கு. அப்படி அரசியல் பாடம் அதுக்கு சில இயல்பு இருக்குது. எக்கானமிக்ஸ் அதுக்கு இயல்பு இருக்கு. ஜியோகிராஃபி எடுத்து அதுக்கு சில தனியான இயல்பு இருக்கு. ஒரு பயாலஜி எடுத்து அந்த பயாலஜியோட ஸ்ட்ரக்சர்ன்றது வேற. என்ன வேற டிசிப்ளினுடைய பாடங்கள். ஆர்ட் பாடம், டிராமா பாடம் அது வேற டிசிப்ளினுடைய பாடம். அத மாதிரி ஹிஸ்டரிக்கும் சில தனித்துவமான சிறப்பியல்புகள் இருக்கு.
ஏனைய பாடங்களை விட சில பெஸ்டான இயல்புகளை கொண்டிருக்கிறார். இவருக்கு என்னென்ன இயல்புகள் இருக்குது, இவர் என்னென்ன விஷயங்கள்ல வேறுபடுறார் வேற பாடங்கள் இருந்து பா. சரியா? இப்ப தலைப்பு போட்டு வச்சுக்கொள்ளுங்க, வரலாற்றின் தன்மை அல்லது இயல்பு என்று போடுங்க. முதலாம் தவணை எக்ஸாம்ல வரும் இந்த கேள்வி என்று உமராசாடி ஞாபகம் இருப்பார். இப்ப நோட்ஸ் எல்லாம் திருவேன், ஒண்ணும் யோசிக்க வேணாம். சரியா? ஆனா படிச்சு கொள்றது ஒன்ற பொறுப்பு. சேர்த்து செய்து வைக்காத தயவு செஞ்சு. நாளைக்கு படி, இப்பதானே நம்ம ஓய் எழுதிட்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு டைம் இருக்கு தானே, ரிசல்ட்ஸ் இன்னும் வரல தானே. நாங்க டைம் இருக்கு, இன்னும் நாம ரிசல்ட்ஸ் வந்த பிறகு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வரட்டும், அது பிறகு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப கிளாஸுக்கு எல்லாம் போவோம், ஆனா ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நம்ம படிக்க ஆரம்பிப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இப்பதானே முதலாவது யூனிட் ஸ்டார்ட் ஆகிக்குது, ஒரு 4 யூனிட் போட்டுமே படிப்போம். இப்ப 2 வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கிறார், ஒரு 5-6 வகுப்பு போட்டுமே அது பிறகு படிப்போம். நாளைக்கு செய்வோம் என்றே எல்லாம் ஃபெயிலியர்லாம் முடியும். நாளை என்றதே இருக்கக்கூடாது என்ற பிள்ளைகள்கிட்ட. நாளை என்றது இருக்க டிக்ஷனரி. நாளை இன்றைக்கு இந்த வரலாற்றுக்கு வரைவிலக்கணம் நாளைக்கு கிளியரா வந்துடும். ஏன்னா நான் கேள்வியை ஒருத்தரை எழுப்பி ஒருத்தரை நியம சொல்லி இப்ப சொன்னா, இப்ப ஸ்டுவர்ட் பிக்கோட என்ன சொன்னாருன்னு, திரவிணியன் என்ன சொன்னாருன்னா சொல்லணும். கருத்தை சொல்லி இந்த கருத்தை யார் சொன்னாருண்டா பிள்ளை சொல்லணும். ஒரு புக்கை பேரை சொல்லி இந்த புக்கை யார் எழுதினான்னு கேட்டா பிள்ளை சொல்லணும். இந்த புக்கை இல்லாட்டி ஆசிரியரை சொல்லி அவர் என்ன புக் எழுதினா கேட்கணும். அப்ப நீங்க அன்றைக்கு படிச்சு வந்தாதான் கட்டிக்கார புள்ளிலாம் இருப்பீங்க. சரியா? ரைட், ஓகே. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் மட்டும்தான். இந்த லிங்குகள் வெளியால போகாது. மேய்க்கு போறோம், ஷூர் பண்ணிச்சிடலாம். மே வரைக்கும் தான் இந்த லிங்குகள் போகும். சரியா? அது வரைக்கும் போகாது. அது ஒரு பேமெண்ட் கிளாஸா மாறிடும். இந்த கிளாஸ் வேறொரு குரூப்ல கொண்டு உங்களை ஆட் பண்ணுவேன். சரியா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நான் உண்டு அதான் வச்சிருக்கிறேன் குரூப்ல. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் அந்த குரூப்ல ஆட் பண்ணிக்கிற பாய்ஸ் எல்லாம் எனக்கு நம்பிக்கையான பிள்ளைகள். அப்ப கேர்ள்ஸ் உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனைகள் வந்தா நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணலாம். சரியா? நான் அதை பார்த்துக்கொள்ளுவேன். ரைட், ஒன்றும் யோசிக்க வேணாம். ரைட், ஓகே பிள்ளைகள். எனக்கு இப்போ 3rd இயர் பேப்பர் கிளாஸ் இருக்குது. நீங்க லீவ் ஆகிக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங், வணக்கம். Thank you, sir. Thank you, sir.